بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற மார்க்க சட்டதிட்டங்களில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வழிபாடுகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை விட அதிகமாக நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்மோடு இணைந்து வாழுகிற உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து இறைவன் பேசியிருக்கிறான். திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்த்தால் அதிகமான இடங்களில் பிற உறவுகளை எந்த அளவிற்கு பேணி நடக்க வேண்டும் என்பது குறித்த போதனைகளை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் கண்டு அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த சமூக உறவுகளை எவ்வாறு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அணுக வேண்டுமோ அவ்வாறு கண்ணியத்தையும் மரியாதையும் வழங்கி வாழுகிற பொழுதுதான் சமூகத்திலே தனி மனிதர்களுக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக இருந்தாலும் அமைதியும் நிம்மதியும் அவர்களுக்கு ஏற்படும். அந்த வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற முக்கியமான ஒரு போதனை, பேண வேண்டிய உறவுகளில் முதல் இடத்தில் வைத்து பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு உறவு நம்மை எல்லாம் பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்கள் என்ற உறவு. இந்த உறவு முறை குறித்து நாம் அதிகமாக பேசவும் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற இடத்தில் அதற்கு நெருக்கமாக அதற்கு அடுத்த இடத்திலே பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டிய அவசியத்தை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய முக்கியமான கோட்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று. இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபட்டுவிடக்கூடாது என்ற ஒரு தத்துவம். அதற்காகத்தான் நாம் கூட ஊராக வீதியாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற தீமை குறித்து மக்களுக்கு விளக்கமளித்து கொண்டு வருகிறோம். இந்த தீமையை குறித்து எச்சரிப்பதற்காகத்தான் உலகத்திலே எண்ணற்ற பல நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வேலைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்திலே என்ன போதனை செய்தார்கள் என்றால், யா கௌம் அபுதுல்லா, என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை அன்றி உங்களுக்கு வேறு கடவுளர்கள் இல்லை, வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்பதைத்தான் அழுத்தமாக சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது. இந்த செய்தியை திருக்குர்ஆனிலே 17வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்று இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இது ரொம்ப முக்கியமான செய்தி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்தி. வேறு எந்த தவறுகளை மன்னிக்கிற இறைவன் இந்த ஒரு தவறை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட அழுத்தம் திருத்தமான இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாட்டை பேசிவிட்டு அடுத்த வாசகத்திலே இறைவன் சொல்லுகிறான், ஒபில் வாலிதைனி எஹசானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உமது இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான்.
இந்த ஒரு வாசகமே போதும், பெற்றோர் எந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், பெற்றோருக்கு நாம் வழங்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, கண்ணியம் அனைத்தையும் சொல்லுவதற்கு இந்த 2 சொற்றொடர்களே போதுமானது. இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்பதை சொல்லி அடுத்த வரியிலே இறைவன் உனக்கு விதித்திருக்கிற கடமை, கட்டளைகளில் மற்றொரு கடமை, உன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட வேறு வார்த்தையை நாம இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறான், பெரும்பாலும் பல பேர் பெற்றோரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலும் உலகத்திலே வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் எங்கே மனிதன் தவறு செய்கிறான், எங்கே தவறுகிறான் என்று கேட்டால் பெற்றோர்களின் விஷயத்தில் அவர்கள் இளம் வயதினராக இருந்து அல்லது சம்பாதிக்கின்ற உடல் வலுவுடையவர்களாக இருந்து உடலிலே உழைக்கும் திறன் உடையவர்களாக இருந்து தங்கள் குழந்தை குட்டிகளை பராமரித்து கொண்டு வருகிற காலகட்டத்தில் பெற்றோரை பெரும்பாலும் மதித்து விடுகிறார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுகிறார்கள், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். எங்கே மனிதன் தவறுகிறான் என்று கேட்டால் இந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் கடந்து முதுமை பருவத்தை அடைந்து தள்ளாத ஒரு நிலைக்கு ஆளாகி படுக்கையில் விழுந்து பொருளாதாரத்தை திரட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு முதுமை பருவத்தை மனிதர்கள் அடைகிற பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள். இதுதான் பெரும்பாலும் உலகத்துல முக்கியமான பிரச்சனை. இதுதான். மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க கட்டுப்பட்டுறாங்க. இள வயதில் உடையவங்க ஓரளவுக்கு கிராஜுவலாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுகிறார்கள். முதிய பருவத்திலே பெற்றோர் இருக்கிற பொழுது மதிக்கிறோமா? ஏனென்றால் மதிக்கப்படாத ஒரு பருவமாக அந்த பருவத்தில் பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்வார்கள். ஏன் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், நாம மதிக்கணும்னு நினைச்சாலும் சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் கோபப்படுகிற பல்வேறு வேலைகளை அந்த பருவத்தில் பெரியவங்க செய்யத்தான் செய்வாங்க. நாம அதை முன்னமே நம்முடைய மூளையில ஏற்றி வைத்து கொண்டு பெற்றோர்கள் இப்படித்தான், பெரியவங்கன்னா இப்படித்தான், வயது முதிர்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, நாம இதுக்காக கோபப்பட்டு விடக்கூடாது, அப்படித்தான் நமக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஏந்தி வைத்துக் கொண்டால் நம்முடைய பெற்றோர் அந்த நிலையை அடைகிற பொழுது நாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் பெற்றோரை பேணி நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். உங்களிடத்துல உம்முடைய பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்திலே இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட, அவர்களை அலட்சியப்படுத்துகிற சொல்லை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அலட்சியப்படுத்துற மாதிரி பல வேளைகளை அவர்கள் செய்வார்கள். உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கும், சரியா காது கேட்காது. வயசானதுக்கு பிறகு என்னத்தையாவது ஒன்று நம்ம சொல்லுவோம், அவங்க கேட்கலன்னு திரும்ப கேட்பாங்க. ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்களா, திரும்ப திரும்ப கேட்பாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன 7 தடவை கேட்டால் நமக்கு என்ன வரும்? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்லும்போது மனுஷனுக்கு கோபம் வரும்ல. யார் விஷயத்துல வேணாலும் உனக்கு கோபம் வரலாம், உன்னை பெத்தெடுத்தவங்க விஷயத்துல கோபம் வந்துடக்கூடாது. அவங்க ஒரு தடவை கேட்கட்டும், 10 தடவை கேட்கட்டும், 100 தடவை கேட்கட்டும், அவங்க கேட்டா நீ பொறுமையா சொல்லத்தான் வேணுமே தவிர எத்தனை தடவை சொல்றது, எரிச்சலா இருக்குது அப்படின்ற மாதிரி முகத்தை காட்டுற வேலை பெத்தவங்கள்ட்ட இருக்க கூடாது. அவங்களுக்கு காது கேட்காம போகும், வாய் பேச முடியாம போகும், நம்ம கூட நடந்து வருவாங்க, நம்ம போல வேகமாக நடந்து வர முடியாம போகும். அவசர அவசரமா ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருப்போம், பெத்தவங்களை எல்லாம் சேர்த்து இழுத்து போய்கிட்டு இருப்போம். அப்போ ட்ரெயின் வந்து நிற்கும், ஓடி போய் ஏறுங்கன்னா ஓடி வர முடியாது, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். உடனே உட்காந்து உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, உங்களை எல்லாம் இதுக்கு தான் இழுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது, நானே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிருக்கணும், எதுக்கு நீங்க ஊர்களுக்கெல்லாம் அலையணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க, மாமாவை பார்க்கணும், மச்சனனை பார்க்கணும், எதுக்கு நீங்க ஊருக்கு கிளம்புறிய, ஒரு இடத்துல வீட்டில் முடங்கி கிடக்க மாட்டீங்களா? இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நம்ம ரயில் நிலையத்துல, பேருந்து நிலையத்துல காதுபட கேட்கிறோம். ஒரு ரயில் மிஸ் ஆயிட்டா என்ன இப்ப என்ன குடிமொழிவு போச்சா? அந்த தவறை அவர்கள் என்ன வேண்டுமென்றா செய்கிறார்கள்? வேணும்னே பிள்ளைக்கு எரிச்சலை ஏற்படுத்தணும், அவனுடைய அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வீணாக்கணும், பணத்தை நாசமாக்கணும், அதுக்காக அவர்கள் தாமதமாக வந்தார்கள். அவர்களுக்கு இயலல, முடியல. இயலாமையில் ஒருவன் செய்தால் அது குற்றமா? அது தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியதா அது, அல்லது இரக்கம் காட்டப்பட வேண்டியதா? அவர்களிடத்திலே அந்த குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவாக்குவது எப்படி என்று பிள்ளைகள் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த குறையை சொல்லி சொல்லி அவர்களுடைய மனதை புண்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். பெற்றோர்களிடத்திலே முகம் காட்டுகிற மக்களை, பிள்ளைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் கடும் சொல்லை சொல்லுகிறான். அவர்களிடத்திலே நீங்கள் சீ என்ற சொல், இதை விட அற்பமான ஒரு சொல்ல சொல்லவே முடியாது. நீங்க வேற திட்டுறதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, சாபம் போடுறது, நீ இருந்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது,
உங்களை கெட்டி மேய்க்க முடியல, உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணியே என் காசு பணம் எல்லாம் காலியா போயிரும் போல இருக்குது. பணத்தை வைத்தே பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சம்பாதிக்கிற என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் என்னுடைய தந்தை தா என்று கேட்டு வாங்கி கொள்கிறார், நான் என்ன செய்வது, என் தந்தைக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று தந்தை தன்னுடைய பணத்தை கேட்கிறார் என்று நபிகளாரிடத்திலே புகார் பட்டியலை வாசிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தந்தையாரை அழைத்து, நீ ஏன்பா தேவையில்லாம பிள்ளைகிட்ட பணத்தை கேட்கிற என்று அறிவுரை சொல்லவில்லை. மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த மாலுக்கல் அபிக்க, உன் தகப்பனாரு நீ சம்பாதிச்சு வச்ச காசை கேட்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ற, நான் சொல்றேன் குறிச்சுக்க, நீ சம்பாதித்த காசு பணம் மட்டுமல்ல, நீயும் உன் தந்தைக்கு சொந்தமானவர் தான். நீயும் உன் சொத்து அனைத்துமே உன் தந்தைக்கு சொந்தம். தந்தை கேட்டா கொடுக்குற இடத்துல இருக்கிற நீ, எங்க அத்தா கேட்கிறாரு, எங்க பாப்பா கேட்கிறாரு, நீ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நீ அவருக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற, செய்துதான் ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு பதில் அனுப்பி வைத்த வரலாற்றை ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறோம். மார்க்கம் சொன்ன விஷயத்திலிருந்து பெற்றோர்களை பேணுவதில் நம்மில் எத்தனை பேர் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறோம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். அதில் அந்த வசனத்தினுடைய கடைசியில் இறைவன் அடுத்த வசனத்திலே முடிக்கிறான், பலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே சங்கையான மரியாதையான கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு முன்னால் அன்போடு பணிவு என்ற இறக்கையை தாழ்த்துங்கள். ஒரு இலக்கிய சிலேடையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எப்படி இருக்கணும், அன்பு இருக்கணும், பணிவு இருக்கணும். அப்படியே பறவை எப்படி இறக்கையை தாழ்த்துமோ அதுபோல உன் பெற்றோர் முன்னால் நீ தாழ்ந்து விடு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அங்க அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, ரப்பாயி என்னிடத்தில் நீ பிரார்த்தனை பண்ணு, உன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, இறைவா நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது என்னை எப்படி இவர்கள் பராமரித்து வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல இவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு, அருள் புரி என்று அந்த பெற்றோருக்காக நீ என்னிடத்திலே பிரார்த்தனை செய். இந்த ஒரு சொல்லை யோசித்து பாருங்கள். இந்த துஆவிலே இறைவன் நமக்கு என்ன சொல்லி தருகிறான், நீ உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாரு, உனக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்க, அதை நினைச்சா நீ அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா, அல்லது அவர்களை திட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறியா, அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா, அவர்களுக்கு நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கிற. உன் தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய தினத்திலிருந்து உன்னை வளர்த்து பெரியவனாக ஆளாக்குகிற வரை உனது தாயும் தந்தையும் பட்டிருக்கிற சிரமங்கள் கொஞ்சமா? அணு அணுவாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, இந்த மனிதனுக்கு அவனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனது தாய் அவனை பலகீனத்திற்கு மேல் பலகீனத்தோடு சுமந்தாள். ஒஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 ஆண்டுகள் அவனுக்கு பாலூட்டினாள். பலகீனத்திற்கு மேல் சுமந்தாலே அந்த சுமத்ததை நீ யோசித்து பார்த்தால் உன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்யவோ அவளை உதாசீனப்படுத்தவோ உனக்கு மனம் வருமா? எத்தனை பெரிய பலகீனம் என்று சொல்ல யோசித்து பாருங்கள். 10 மாத காலங்கள் வயிற்றிலே சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தாயுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை! அவளது மூளைக்கு செல்லுகிற ரத்தமெல்லாம் குறைந்து 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 அடிக்கடி தலை சுற்றி மயக்கமாகி கீழே விழுந்தாலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? என்ன பெற்றோரை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற மதிப்பீடுகள் என்ன? இதயத்தினுடைய படபடப்பு அதிகரித்து அதிகரித்து அதன் விளைவாக மூச்சு திணறல் ஏற்பட்டதே நம்மை சுமந்திருந்த நேரத்திலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நம்மை பெற்றெடுக்கிற நேரத்திலே மரணத்தின் வாசல் படியை தொட்டு திரும்பினாலே அந்த வலிக்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நம்மை பெற்றெடுத்ததற்கு பிறகு நம்முடைய வழியிலே அவர்கள் துன்பமடைந்து, நம்முடைய வளர்ச்சியிலே அவர்கள் சந்தோஷமடைந்து, நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் இன்பமடைந்து, நாம் தான் அவர்கள், அவர்கள் தான் நாம் என்று இரண்டரை கலர்ந்து மாறி போனார்களே அதற்குத்தான் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? வேறு யாரு செய்கின்ற காரியங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னுடைய பிள்ளை செய்கிற காரியம் என்று வந்தவுடனே அதை உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொண்டார்களே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நாம் உண்ணுகிற உணவிலே நம்முடைய பெற்றோர் உண்டு கொண்டு இருக்கிற பொழுது, சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தில் அந்த உணவு தட்டையிலே போய் நாம் வைத்த கைகளாகட்டும், அதிலே நாம் காட்டிய எச்சிலாகட்டும், வேறு யாராவது எச்சில் படுத்தி இருந்தால் பெற்றோர் ஒத்துக்கொள்வார்களா? நாம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய பிள்ளை நம்முடைய தட்டையை எச்சில் படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோமே, வேறு யாரேனும் எச்சில் படுத்தினால் ஏற்போமா? யாரும் ஏற்கிறது கிடையாது. அவன் சாப்பிட்டு இருக்கிற அப்படியே கையை எடுப்பான் சோத்து தட்டையிலிருந்து,
கை முழுக்க சோறா இருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். சாம்பார் சால்னா எல்லாம் கலந்து வடிந்து கொண்டு இருக்கும். வாய்க்குள்ள ஒரு துண்டு கறி இருக்கும். அந்த கறியை கையை விட்டு உள்ள இருந்து வெளியே எடுப்பான். அப்படியே எச்சில் வடியும். அந்த எச்சில் வடி இந்த கறியை கொண்டு நம்ம தட்டையில வைப்பான். சீச்சி, எச்சில் என்று புறக்கணித்திருக்கிறோமா? நம்முடைய பெற்றோர்கள் அருவருத்தார்களா? என்ன எச்சியை கொண்டு வச்சுட்ட என்று சொன்னார்களா? அந்த குழந்தையின் எச்சில் பட்ட கரியை எடுத்து அமிர்தத்தை போன்று தன் வாயில் போட்டு சுவைத்தார்களா? வள்ளுவன் கூட அழகாக சொல்லுவான், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். என்னப்பா அமிழ்து அமிழ்துன்னு பெருசு அமிழ்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறிய? தன்னுடைய பிள்ளையின் சின்ன கைப்பட்டு அளாவி விட்ட கூழுக்கு இருக்கிற சுவை வேறொன்றுக்கு இருக்குமா? அப்படித்தானே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கருதுகிறார்கள். அந்த உணவை யாரையும் உதாசீனப்படுத்துகிறார்களா, வெறுக்கிறார்களா, அல்லது குப்பையிலே கொண்டு கொட்டுகிறார்களா? என் பிள்ளை எச்சில் படுத்தி விட்டான் என்று சொல்லி வேறு யாரோ ஒருவர் வாய் வைத்து விட்டு தந்த பாத்திரத்தை வாய் வைத்து குடிப்பதற்கு அருவருப்புப்படுகிற மனிதர்கள் தன்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அருவருப்படைகிறார்களா? எத்தனை இளைஞர்களை நாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுத்தோம், நிம்மதியாக தூங்க விட்டோமா? நோய் நொடி வந்தவுடனே தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி இருப்பார்கள். எத்தனை நாள் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருப்போம், வேலைகளை கெடுத்திருப்போம். நம்முடைய பிள்ளை, அதிலே ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், ஒரு 25 வயதிலே 30 வயதிலே இருக்கிற ஒருவன் பெற்றோரை மதிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் பெற்றோருடைய பாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். பெற்றோர் பாசம் என்றால் என்ன என்பதை அவன் அறியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 40 தொட்டிருக்கிற 45 தொட்டிருக்கிற பெரிய மனிதர்கள், அவர்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை தோளில் போட்டு அந்த பிள்ளையின் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அதற்காக பாடுபட்டு அதனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தம்மை பெற்றெடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? இவனுக்காவது புள்ள பிறக்கல, 25 வயசுல இருக்கிறவனுக்கு. அதனால் அந்த பிள்ளையினுடைய பெத்தவன் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியாது. ஆனா பிள்ளைய பெத்து 15 வருஷம் 20 வருஷம் வளர்த்தவனுக்கு தெரியுமா இல்லையா? அவன் தோல்ல தூக்கி போட்டு தான் பிள்ளைய தூக்கி போட்டு ஓடும் பொழுது எங்க அப்பாவை இப்படித்தானே தூக்கி போட்டு ஓடி இருப்பாரு, எங்க அம்மாவை இப்படித்தானே ஓடி இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க காதுல கட்டி வந்துருச்சு, இரவுல புள்ள அழுவுறான், புள்ள அழுவுறவன் அழுவட்டும்னு சொல்லிட்டு தூங்கினார்களா? நாம் தூங்குகிறோமா? என்னுடைய பிள்ளை அழுகிறானே என்று இரவு முழுக்க விழித்திருந்து நாமும் சேர்ந்து அழுகிறோமே. அப்படிப்பட்ட பெற்றோருடைய நிலையை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தவர்கள் கூட பெற்றோரை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி எப்படி ஏற்க முடியும்? நினைத்து பார்க்க முடியாத பெரும் கொடுமைகளின் பட்டியலில் மார்க்கவதை சேர்க்கிறது. அல் கபாயிரு அல் இஸ்ராக்கு பில்லாஹ், நபிகளார் சொல்கிறார்கள், பாவங்களில் பெரும்பாவம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. இரண்டாவது சொல்கிறார்கள், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை வேதனைப்படுத்துவது, பெற்றோரை சொற்களால் நடவடிக்கைகளால் துன்புறுத்துவது. காசு பணத்திற்காக பெற்றோர் படுகிற பாடு, லட்ச லட்சமாக சம்பாதித்து 7-8 பிள்ளைகளை பெற்றெடுத்து கடைசி காலகட்டத்தில் இருக்கிற சொத்துவத்துக்களை எல்லாம் பங்கு வைத்ததை போல பெற்றோரையும் பங்கு வைக்கிறான். இவனை விட பாவி எவனாவது இருப்பானா? தந்தை சம்பாதித்த காசு பணம் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தாயும் தந்தையும் மிச்சம் இருக்கிறார்கள், அல்லது தாயோ தந்தையோ மிச்சம் இருக்கிறார்கள். இவர்களை என்ன செய்வது? நீ 10 நாள் வச்சுக்க, நான் 10 நாள் வச்சுக்கிறேன். சண்டை போடு, நான் வச்சு பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் அத்தாவை நான் வச்சுக்குவேன், வாப்பாவை நான் வச்சுக்குவேன், உமாவை நான் வச்சுக்குவேன் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கிறவன், ஏன் நாங்க மட்டும்தான் பிள்ளையோ, அவன் பிள்ளை இல்லையோ, அவனுக்கு அந்த நிலத்தை எழுதி கொடுத்தீங்கல்ல, நீங்களே வச்சு பாருங்க. நிலம் என்ன நிலம், பணம் என்ன பணம், பணத்தை வைத்து பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள். அதனால்தான் பல குடும்பங்களிலே பெற்றோருடைய கரத்திலே பணமும் சொத்தும் மிச்சம் இருக்கிறவரை அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது. எப்ப மண்டையை போடுவார்னு தெரியாது, நம்ம வீட்டில் இருந்து போடட்டும். தாயை கவனிக்கிறார்கள். நம்ம சமூகத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு, பழக்கத்தில் ஒரு மரபு ஒன்று கடைபிடிக்கப்படும். தாயின் கழுத்திலே காதிலே கிடக்கிற நகைகள் தாய் இறந்து விட்டால் பெண் பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்ற மரபு தமிழகத்தின் பல பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது. 2-3 பொம்பளை பிள்ளைகள், அம்மா கழுத்தில் ஒரு 8 பவுன் 10 பவுன் நகை கிடக்குது. அம்மாவுடைய மரணத்தை எதிர்பார்த்து தன் வீட்டிலே வைத்து பராமரிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்காண்டி எல்லாத்தையும் குறை சொல்லலை. சொத்து பத்துக்களை எண்ணி பாராமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் தன் தாயையும் தந்தையும் தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு சமூகம், ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. ஆனால் இது சிறு கூட்டம் தான். இதுதான பிரச்சனை. எண்ணிக்கை கம்மியா இருக்க அலட்சியப்படுத்திட முடியாத. ஊருக்குள்ள 1,00,000 பேர் கடைவீதியை நடமாடுவான், 2 பேர் தான் திருட்டு போய் நடமாடுவான். 2 பேரை பத்தி தானே பேசுறது. போலீஸ் யாரை பத்தி அறிவிப்பு செய்யும்?
கடை வீதியில் நடமாடுகிற லட்சம் பேரை பத்தியா, அதிலே இடையில புகுந்து கொண்டிருக்கிற 2 திருடர்களை பத்தியா? அந்த 2 பேரை பத்தி தான் பேசியாகும். எப்படிப்பட்ட கொடுமை அது! நகையோ பணமோ இருக்கும் என்று சொன்னால் மரியாதை என்று சொன்னால், அப்படியானால் உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு என்னதான் மதிப்பு? ரத்தம் இல்லையா? உங்களை பெற்றெடுத்த ஜீவன் இல்லையா? அவருடைய உயிர் உங்களிடத்தில் ஓடவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 விஷயங்களை குறித்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள். அதிலே ஒன்று சொல்கிறார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு. யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான். இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் இருந்து ஒரு கேள்வி வருகிறது. இந்த சமூகமாக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்காது. இப்ப நம்ம கூட உட்கார்ந்துருப்போம், ஓ இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு மண்டையில ஓடும். இதுல என்ன கேள்வி கேட்கணும் நமக்கு வரல பார்த்தீங்களா? சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பானா? இன்னைக்கு நம்ம யாருக்குமே வந்திருக்காது பாருங்க. ஏன் வரல? அது சாதாரணமா நடக்கத்தானே செய்யுது. ஒவ்வொருத்தரும் பெற்றவங்களை திட்டுறது வைக்கிறதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. எனவே பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன உடனே பெற்றோரை ஒருவன் சபிப்பானா என்ற எதிர்கேள்வி இல்லாமல் நாம் அப்படியே மௌனமாக இருக்கிறோம். நபிகளாருடைய காலத்தில் அன்றைக்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒருவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி சபிப்பான்? அப்படியானால் நம்ம எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கோம் பாருங்க. பெற்றோரை சபிக்கிறது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சமூகம் இன்றைக்கு பெற்றோரை சபித்த நலம் இருப்பதுதானே என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் இந்த சமூகம். உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலளிக்கிறார்கள், பெற்றோரை சபித்தல் என்று சொன்னால் நேரடியாக சபித்தல் என்று மட்டும் பொருள் அல்ல. நீ இன்னொருவனின் பெற்றோரை உங்களுக்கு இடையிலே உண்டான சண்டையிலே நீ சபிப்பாய், பதிலுக்கு அவன் சபிப்பான். உன் தாய் சபிக்கப்படுவதற்கு நீயே காரணமாகி விட்டாய். சண்டையில எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தானே போடுறாங்க. அறிவு கட்டவன முட்டாப்பையில திருட்டு இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகை. எவன் கூட சண்டை போடுறோமோ அவனை பத்தி பேசுறது. தொலைச்சு போடுவோம், உரிச்சு போடுவோம். எவன்கிட்ட வச்சுக்கிட்ட நான் யாரு தெரியுமா? ஓகே, இதெல்லாம் உதாரம் எல்லாம் விட்டுக்க பிரச்சனை இல்லை. நீ உனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு. ஆனா சண்டை எப்படி ஓடுது? உன்னை பத்தி தெரியாதா, உங்க அம்மா பத்தி தெரியாதா, உங்க அப்பனை பத்தி தெரியாதா? இவனை சண்டைக்கு இழுத்தா இவன் அப்ப பரம்பரை 7-8 தலைமுறை இழுத்து அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எதுக்கு அடுத்தவனை பத்தி பேசுற? அடுத்தவன் அம்மாவை ஆத்தாவை நீ பேச, உன்னுடைய தாயின் தந்தை அவன் பேச. அப்படியானால் அவன் சபிக்கிறான் உன் தாயை. ஒரு வகையில் நீதான் அந்த சாபத்திற்கு காரணமானவனாக இருக்கிறாய். எனவே யார் பிறர் தாயை சபிக்கிறானோ அவன் சாபத்திற்குரியவன். இப்ப அதான அர்த்தம். இவன் தன்னுடைய தாயை சபிக்கல, அடுத்த தாயை சபித்தான். அவளை சபித்தாலும் உனக்கு சாபம் கிடைக்கிறது. அப்ப இந்த மாதிரி பெண்களை, தாய் தந்தையரை, பெற்றோரை உச்ச இடத்திலே வைத்து பார்க்க சொல்கிறது மார்க்கம். அதுபோன்ற நிலையில் பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக வழங்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக, அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தந்தாலும் தருவார்கள், தரத்தான் செய்வார்கள். அவர்களுடைய நிலையப்படி, அவருடைய உடலுடைய பலகீனம் அப்படி, அவர்களுக்கு ஏற்படுகிற நோயினுடைய அப்படி, அவருடைய மூளையில் ஏற்படுகிற சுருக்கம் அப்படி. எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மூளையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் தருகிற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாகவே தெரியாது. உங்கள் பிள்ளை தருகிற துன்பம் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறதா? உங்க பிள்ளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான், உங்களை தூங்க விடுறானா? தூங்க விட மாட்டேங்கிறான். ஒரு வேலை பார்க்கும்போது நிம்மதியை வேலை பார்க்க விடுறானா? என்ன வெளியே கூட்டிட்டு போ, எனக்கு அதை வாங்கித்தா, எனக்கு இதை வாங்கித்தா. முக்கியமான பேப்பரை கட்டி வச்சிருப்பாரு, அவன் விளையாட்டு சாமான் அடிச்சு எல்லாத்தையும் கிழிச்சு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். வீட்டில் பத்திரத்தை வாங்கி வச்சிருப்பாரு. அவன் அப்பதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க கலரிங் பண்றது எப்படி. ஸ்கெட்ச் பென்சில் வாங்கி கொடுத்துருப்போம், கலர் பென்சில் எல்லாத்துலயும் கலர் பிளாக் போட்டு, ப்ளூ போடு, ரெட்டை போடு, எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருப்பான். வீட்டில் வந்து பார்த்தா 10 லட்சம் ரூபா சொத்து வாங்கி வச்சிருக்க பத்திரத்தை பூரா அழிச்சு வச்சிருப்பான். எல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். என்ன செஞ்சுட்டோம்? புள்ள கழுத்து திரும்பி சாவடிச்சிட்டோமா? ஏன் தான் இந்த இடத்துல வச்சணும், நம்மை நாமே வந்து கொடுக்குறோம். நான் தூக்கி ஒரு இடத்துல பீரோல உள்ள தூக்கி வச்சிருக்கணும், அதை வைக்காம இங்க வச்சது ஏன் தப்பு? ஒரு பொருளை இழுத்து போட்டு கொட்டிடுறான், கண்ணாடி சாமான உடைச்சிடறான். என்ன செய்யறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சமா ஏன் இப்படி செய்யற ஒரு வார்த்தையோடு கடந்து போகிறோம். ஏன் இப்படி கடந்து போகிறோம்? பிள்ளைனா அப்படித்தான், என்ன பண்றது, வேற வழி இல்லை. பிள்ளை என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிள்ளை உங்களுக்கு தருகிற தொல்லைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பிள்ளை உங்கள் உடல் மீது மலஜலம் கழித்தால் அதை கூட ரசிக்கிறீர்கள். பிள்ளைனா அப்படித்தான். அப்பதான் புதுசா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறோம், பிள்ளைய தூக்கி தர்றாங்க, சல்லுன்னு அடிச்சான். என்ன செஞ்சிய? என் மேலே அடிக்கிறியா? காலை தூக்கி போட்டு மீச்சமா? நம்ம
பிள்ளை என்றால் இப்படித்தான், குழந்தை என்றால் இப்படித்தான் என்ற புரிதல் எப்படி குழந்தை செய்கிற குறும்புகளையும் தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தந்திருக்கிறதோ, அதே போல பெற்றோர்கள் முதியவர்கள் என்றால் அவர்களும் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களால் நமக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் தொல்லைகளையும் பொறுத்துக் கொள்கிற மக்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற மக்களாகவும் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்